பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரி, உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட ஊற்றி என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம், ஈசாக்கின் திருமணம் யாருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறது. பொதுவாக உலகில் நடைபெறுகிற திருமணங்களில் பெற்றோர்களை முன்னின்று தன்னுடைய மகனுக்கு ஒரு மணமகளை தெரிந்து எடுப்பார்கள். பெண் பார்ப்பது என்பது திருமணத்திற்கு முன் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகும். அந்த சமயத்தில் பெற்றோர்களும் உறவினர்களும் மிக மிக முக்கியமாக மணமகனும் பெண்ணை பார்ப்பார்கள். இரண்டு வீட்டாரும் பெண்ணையும் அந்த குடும்பத்தையும் பிடித்த பின்னே மற்ற காரியங்களை முடிவு செய்வார்கள். மணமகளும் மணமகனும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே திருமணம் செய்வது மிகவும் அரிது. ஒரு மிக பெரிய செல்வந்தருடைய மகனின் திருமணமாகும். இதை குறித்து ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 67 வசனங்களில் வாசிக்கிறோம். ஏறக்குறைய கிமு 1857ஆம் ஆண்டுகளில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நடைபெற்ற திருமணமாகும். ஈசாக்கின் திருமணம் எல்லாருக்குமே தெரிந்தது. எல்லாருடைய திருமணத்திலும் போதகர் நிச்சயம் செய்யும் பொழுது ரெபெக்காளுக்கு கொடுத்த உச்சிதமான பொருட்களையும் அவருடைய திருமணத்தையும் குறித்து 1-2 வார்த்தைகளை பேசி முடித்து விடுவார்கள். இந்த திருமணத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பயன், யாரை குறித்து இந்த திருமணம் நடைபெற்றது, நாம் இந்த திருமணத்தில் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்ல மாட்டார்கள். ஈசாக்கின் திருமணத்திலே மணமகனின் தகப்பனான ஆபிரகாம் பெண் பார்க்க செல்லவில்லை. மணமகளின் தாயாரோ சாராள் முன்னே மறித்துவிட்டால். இங்கு பெண் பார்க்க செல்வதோ ஆபிரகாமின் வேலைக்காரன எலியாசர். மணமகளை ஈசாக்குக்கு அங்கே அழைத்து கொண்டு செல்ல வேண்டாம் என்று ஆபிரகாம் எலியாசிரம் கூறிவிட்டார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1-67 வசனங்களில் நாம் தெரிந்து கொள்ளும் பாடம் நிழலும் பொருளுமாக பார்க்க போகிறோம். இந்த திருமணத்தில் அநேக கேள்விகள் இருக்கின்றன. திருமணம் யாருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறது? மணவாளன் யார்? புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தியில்லாத கன்னிகைகள் யார்? முதலாக மணவாளன் என்று கூறியவர் யார்? நிழலும் நிஜமும், எலியசரின் ஜெபம், நீண்ட தூர பயணம், ரூபவதி என்றால் என்ன, சுவிசேஷம் அறிவிக்கும் அழகு, ரெபெக்கா குடியும் ஆண்டவனே என்று எதற்கு சொன்னால் உபசரிப்பு, அவள் கன்னியாயிருந்தால் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்தல், எந்த பலனை அறியாமல் ரெபெக்காள் செய்தால், அரை சேக்கல் பொன் காதனையும் கடக்கங்கள் அரை சேக்கல் என்றால் என்ன, தங்கம் எதற்கு அடையாளமாய் இருக்கிறது, ரெபெக்காள் நான் போகிறேன் என்கிறாள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன, கிணற்சண்டையில் சந்தித்தல் இதனுடைய அர்த்தங்கள் என்ன, ரெபெக்காள் அவருடைய குணங்களிலிருந்து நாம் அனைவரும் என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம்? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1-67 வசனங்கள் வரை பார்ப்போம். முதலில் ஈசாக்கின் திருமணம் எப்படி நடந்தது என்று பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு பெரிய செல்வந்தர், பணக்காரன். ஆபிரகாம் த ரிச் மேன். மெசபத்தோமியா என்ற கல்தேயரின் தேசத்தில் ஊர் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்த ஆபிரகாம் என்ற பெரிய மனிதனை கடவுள் அழைத்து, உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் உன் வீட்டையும் வயல் நிலங்களையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஆபிரகாம் கடவுளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்து கடவுளுடைய சித்தத்தை செய்து வருகிறவருமாய் இருந்தார். அவருடைய ஒரே மகன் ஈசாக்கு 40 வயதை எட்டியுள்ளான். அவனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்ய விரும்பினான். இச்சமயத்தில் அவருடைய மனைவியான சாராள் முன்னதாகவே மறித்துவிட்டார். ஆபிரகாம் வீட்டிலே சிறு வயது முதல் உண்மையும் உத்தமமான வேலை செய்து வருகிற எலியாசர் என்ற வேலைக்காரன் இருந்தான். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகிய ஈசாக்குக்கு தான் இப்பொழுது வசிக்கிற கானான் தேசத்தில் பெண் கொள்ளாமல் தன் இனத்தாரண்டைக்கு சென்று ஒரு நல்ல பெண்ணை பார்த்து வரும்படி கூறினான். ஆனால் தன் மகனை மட்டும் அங்கே அழைத்து செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டான். அதற்கு எலியாசர்
ஆபிரகாமிடம், அந்த பெண் என் பின்னே வர மறுத்தால் நான் மறுபடியும் இந்த தேசத்திற்கு வந்து உம்முடைய குமாரனை அழைத்து போக வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் மறுபடியும், என் குமாரனை அங்கு அழைத்து செல்லக்கூடாது என்று எச்சரிக்கிறார் என்று கூறினார். இதற்கு ஆபிரகாம் அப்படி கூறினார் என்றால், ஆபிரகாம் அவர் கடவுள் மீது வைத்த விசுவாசம், அன்பு, நம்பிக்கையோடு சொல்லுகிறார். கடவுள் என்னை என் தகப்பனுடைய வீட்டில் இருந்து இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும், உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவார். நீர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி செய்வார் என்று ஆபிரகாமுக்கு கூறினார். ஆபிரகாம் கூறினார் எலியாசரிடம். ஆதியாகமம் 24:10 எலியாசர் என்றால் கடவுளின் உதவி, த ஹெல்ப் ஆஃப் காட் என்று அர்த்தமாகும். இவர் 10 ஒட்டகங்கள், தன் எஜமானுடைய சகலவிதமான உச்சிதமான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு மெசபத்தோமியாவில் நாகோருடைய ஊருக்கு வந்தார். மெசபத்தோமியா என்றால் 2 நதிகளுக்கிடையே என்று பொருளாகும். ஆபிரகாம் குடியிருந்த இடத்திலிருந்து மெசபத்தோமியா ஏறக்குறைய 400 மைல்கள் தூரம் இருக்கும் என்கின்றனர். எலியாசர் தன் ஒட்டங்களுடன் இங்கே வந்து சேர 10 நாட்களாயிருக்கும். 1 மணி நேரத்திற்கு 5 மைல்கள் நடக்கலாம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நடக்கலாம். 1 மணி நேரத்தையும் 5 மைல்களையும் பெருக்கினால் 40 மைல்கள் தூரம் நடக்கலாம். எனவே 400 மைல்களை கடக்க 10 நாட்கள் ஆகும். ஒரு வழியாக எலியாசர் நாகோரின் ஊருக்கு வந்து சேர்ந்தார். எலியாசர் ஏற்றுக்கொண்ட காரியங்கள் மிக மிக கடினமான ஒரு காரியமாகும். தேசம் விட்டு தேசம் வந்து ஒருவருமே தெரியாத ஒரு இடத்தில் தன் எஜமானின் மகனுக்கு ஒரு வேலைக்காரன் வந்து பெண் தேடுவது என்பது கடினமான செயலாகும். மணமகனின் தகப்பன் வரவில்லை, தாயும் இல்லை, மணமகனும் வரவில்லை, வந்திருப்பதோ ஒரு வேலைக்காரன் மட்டுமே. எனவே அவர் இங்கே ஞானமாய் செயல்பட வேண்டும். எலியாசர் ஜெபம் செய்கிறார். பதிலும் கிடைத்தது. த பிரேயர் ஆஃப் எலியாசர் அண்ட் த ஆன்சர். எலியாசர் அந்த ஊருக்கு புறம்பே இருந்த தண்ணீர் துறவண்டையிலே ஒட்டகங்களை அழித்துவிட்டு தனக்குள்ளே ஜெபம் செய்தார். என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர், இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே இருக்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். லோ, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். என் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடியும்படி வார்ப்பிப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவனாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்கிறீர் என்று நான் அதனாலே அறியும்படி செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். எலியாசர் இவ்விதமாய் சொல்லி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவருடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தேலுக்கு பிறந்த ரெபேக்காள், மிக ரூபவதி, அழகுள்ள பெண், குடத்தை தோள்மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள். இங்கே ரெபேக்காள் என்று சொல்லியிருக்கிறாமே, ஏன் அந்த பெயர்களின் ஆபிரகாமனுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாய் இருக்கிற பெத்தேலுக்கு பிறந்த ரெபேக்காள் என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த பெயர்களுடைய அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாகோர் என்றால் குரட்டை என்று அர்த்தம். மில்கால் என்றால் ராணி. பெத்தேல் கடவுளுக்கு வாழ்பவள். ரெபேக்கா கண்ணியில் சிக்க வைப்பவள். லாபான் வெண்மை. மகா ரூபவதியாய் இருந்தால் ஷி வாஸ் ஃபேர். அவள் கன்னியாய் இருந்தால் ஷி வாஸ் வெர்ஜன். புருஷனை அறியாதிருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் எதிர்கொண்டு ஓடி, உன் குடத்தில் இருக்கும் தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். பின் சீக்கிரமாய் தன் குடத்தை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் உண்டு வர துறவில் ஓடி அவளுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தாள். எலியாசர் ஜெபம் கேட்கப்பட்டது. எலியாசர் மிகவும் ஆச்சரியப்பட்டு 1/2 சேக்கல் எடையுள்ள பொன் காதனையும் கோல்ட் இயரிங்
10 சேக்கல் எடையுள்ள 2 பொன் கடக்கங்கள் 2 கோல்டன் பேங்கிள்ஸ் எடுத்து கொடுத்தார். அதன் பின்பு அந்த பெண் யாருடைய மகள் என்பதையெல்லாம் விசாரித்தான். நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் இரவு தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு அவள், ராத்தங்க இடம் உண்டு, எங்களிடம் வைக்கோல் தீவனமும் உண்டு என்று அழைத்தாள். அந்த மனிதனும் அவனோட கூட வந்தவர்களும் அன்று இரவு லாபானின் வீட்டில் தங்கினார்கள். எலியாசர் இங்கு வந்ததின் நோக்கத்தையும் எவ்விதம் ரெபெக்காளை கண்டுபிடித்தேன் என்பதையும் கூறினார். அப்பொழுது லாபான் பெத்தேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தர் சொன்னபடியே அவர் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படி ரெபெக்காளை அழைத்து கொண்டு போம் என்றார். ஆபிரகாம் ஊழியக்காரன் எலியாசர் தரை மட்டும் குனிந்து தேவனை பணிந்து கொண்டான். அன்றிரவு ஆபிரகாம் அவரோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். அடுத்த நாள் எழுந்து தன்னை போகும்படி அனுப்பிவிட வேண்டிக் கொண்டான். பெண்ணை அழைத்து அவருடைய சம்மதத்தையும் கேட்டார்கள். அவளிடம், நீ இந்த மனுஷனோட போகிறாயா என்றார்கள். அதற்கு அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவள் மனிதனையும் அனுப்பி வைத்தான். மீண்டும் ஒரு நெடும் பயணம். 10 ஒட்டகங்களும் மணமகளை சுமந்து கொண்டு பெயர்செபாவுக்கு பயணமாய் அவர்கள் வந்து சேர்ந்தபொழுது ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண லகாயிரே என்ற கிணற்சண்டையில் வந்தபோது ரெபெக்காள் பார்த்து, அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவள் தான் என் எஜமான் என்று கூறினான். அப்பொழுது ரெபெக்காள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முகத்தை முக்காலிட்டு கொண்டாள். அப்பொழுது ஈசாக்கு அவளை தன் தாய் சாராவுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இப்படியாக ஈசாக்கின் திருமணம் நடந்து முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஈசாக்கின் திருமணம் ஒரு வினோத திருமணம் என்று சொல்லலாம். இந்த பாடத்தை நிழலும் பொருளுமாக பார்க்க போகிறோம். நாம் இதுவரை பார்த்த இந்த காரியங்கள் அனைத்தும் ஏறக்குறைய கிமு 1857 ஆண்டுகளில் நடைபெற்றது. இப்பொழுது 4000 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது இதை குறித்து நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது பழைய ஏற்பாடு தானே, இது நடந்து முடிந்து போன ஒரு சரித்திரம் என்று மனதில் தோன்றும். அப்படியல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பயன்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதி இருக்கிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வேத வசனத்தில் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் பொருட்டு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டவைகள் நமக்கு போதனையாக பாடங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்றார். நாம் பொறுமையை காத்து கொள்ளவும் ஆறுதலை பெற்றுக்கொள்ளவும் அதனால் நாம் நம்பிக்கை அதிகரிக்கவும் இவைகளை படிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தரங்களாக சம்பவித்தது, முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்கிறார். ஆகவே தான் இவைகளை எல்லாம் நாம் தியானிப்பது கடமையாய் இருக்கிறது. ஈசாக்கின் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இனிமேல் நடக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவின் அல்லது ஆட்டுக்குட்டி ஆனவரின் திருமணத்திற்கு இது முன் அடையாளமாய் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை முதலாக மணவாளன் என்று யோவான் சன்னகன் கூறியிருக்கிறார். யோவான் 3:29 மணவாட்டியை உடையவளோ மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாய் இருக்கிறது என்றார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14 வரை வாசிக்கும் பொழுது ஒரு ராஜாவின் மகளுடைய திருமணத்தை குறித்து ஓமையாகவே சொன்னார்கள். இங்கு மணமகனான சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். மத்தேயு 25:1-6 வரை வாசிக்கும் பொழுது புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தியில்லாத கனிகள் என்று ஓமையில் கூறப்பட்டுள்ள மணவாளனும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையே குறிக்கும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் என்கிறார். இங்கு மிக மிக தெளிவாக இயேசு கிறிஸ்து ஒரு மணவாளன் என்பதை பவுல் கூறுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியாக உங்களுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த ஆட்டுக்குட்டியான இயேசுவுக்கு மணவாட்டியாக போகிறவர்கள் தேவன் எவ்வாறு தெரிந்தெடுக்கப் போகிறார் என்பதையே ஈசாக்கின் திருமணம் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஈசாக்கின் திருமணத்தை சற்று ஒப்பிட்டு பார்த்தோமானால் நன்கு விளங்கும். நிஜமும் நிழலுமாக பார்க்க போகிறோம். ஆபிரகாம் நிழல், நிஜம் பிதாவானவருடைய அடையாளம். ஒரே மகனான ஈசாக்கு நிழல், ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். யோவான் 3:16 இது நிஜம். ரெபேக்காள் நிழல், நிஜம், கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மணவாட்டிகளுக்கு அடையாளம். எலியாசர் நிழல், நிஜம், பரிசுத்த ஆவிக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறது. இங்கே ஆபிரகாமும் ஈசாக்கும் மணமகளை தெரிந்து கொள்ள சொல்லவில்லை, மாறாக எலியாசரை அனுப்பினார்கள். மணமகன் மணமகளை பார்க்கவில்லை. அதே போலவே மணமகளுக்கு மணமகனையும் பார்க்காமலே ஒரு வேலைக்காரனின் சொல்லை கேட்டு மணமகனாக வருகிறேன் என்கிறாள். அந்த ரெபேக்காள் மணவாட்டிக்கு அடையாளமாய் இருக்கிறாள். கிறிஸ்துவின் மணவாட்டியை பிதாவானவரும் குமாரனும் நேரடியாக தேர்வு செய்யாமல் கடவுளின் உதவி, த ஹெல்ப் ஆஃப் காட் என்று பொருளாகும். எலியாசர் மூலம் ரெபெக்காவை தேர்ந்தெடுப்பதைப் போல பரிசுத்த ஆவியின் மூலமே கிறிஸ்துவுக்காக மணமகளை தெரிந்தெடுக்கிறார். ஈசாக்கின் மனைவியாக ரெபெக்காலோ தெரிந்து கொள்ளப்பட்ட விதமே நமக்கு ஒரு அருமையான படமாய் இருக்கிறது. நீண்ட ஜேர்னி, ஏ லாங் ஜேர்னி. ஆபிரகாமின் ஊழியக்காரான எலியாசர் ஈசாக்குக்கு பெண் தேடும்படி பெயர்செபாவிலிருந்து புறப்படுகிறார். பெயர் என்றால் எபிரேயர் வார்த்தையில் கிணறு என்று அர்த்தம். செபா என்பதற்கு 7 என்று அர்த்தம். எனவே 7 கிணறு என்ற இடத்திலிருந்து 10 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். இவர் போய் சேர வேண்டிய இடமான மெசபொத்தோமியா உள்ள நாகோரின் ஊரானது ஏறக்குறைய 400 மைல்கள். அவர்கள் புறப்பட்டு 10 நாட்கள் பின்னே இங்கு சேர்ந்திருக்க முடியும். எலியாசர் அந்த ஊருக்கு வெளியே இந்த கிணற்றண்டையில் தான் ஒட்டகங்களை அவிழ்த்துவிட்டு அங்கே காத்திருந்தார். ரெபெக்காளுடைய குணங்கள். ஃபர்ஸ்ட், ரூபவதி. அவள் மிகவும் அழகாயிருந்தாள். இந்த அழகு ஆவிக்குரிய மணவாட்டிகளுக்கு எப்படி அடையாளமாய் இருக்கிறது என்பதை பார்ப்போம். வெளிப்புறமான அழகு. 1 பேதுரு 3:3-4 முடியை பின்னி பொன்னு ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதனாலே புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவிக்குரிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது என்கிறார். இப்படிப்பட்ட அழகு ரெபெக்காளிடம் இருந்தது. சுவிசேஷம் அறிவிக்கும் அழகு. ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேலே எவ்வளவாய் அழகாய் இருக்கிறது என்கிறார். இங்கே ஈசாக்கு எனப்படும் கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக வரப்போகும் ரெபேக்காள் போன்றவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் மலையின் மேல் அவருடைய ராஜ்யத்தில் எவ்வளவு அழகாய் இருக்கிறார்கள் என்று அறிகிறோம். குடியும் என் ஆண்டவனே, ட்ரிங்க் ஓ மை லார்ட். எலியாசர் ரெபெக்காளிடம் தண்ணீர் கேட்டும்பொழுது எலியாசரை பார்த்து குடியும் என் ஆண்டவனே என்றார். எலியாசர் யார் என்றே தெரியாத போது அவரை கனம் பண்ண முந்திக் கொண்டார். எபிரேயர் 13:1-2 சகோதரரே, சிநேகம் நிலைத்திருக்க கடவது,
அந்நியரை உபசரிக்க மறவாதேயுங்கள் என்று பவுல் எழுதியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக வரப்போகிறவர்கள் இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்களாயிருக்க வேண்டும். கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ள வேண்டும். உபசரிப்பு. ரெபெக்காளின் உபசரிப்பு மிகவும் பெரியது. எலியாசர் என்ற மனிதனை பற்றி முன்பின் எதுவுமே தெரியாத போது அவள் தனக்கு மட்டுமே தண்ணீர் கேட்டாள். ஆனால் உனக்கு வார்ப்பிப்பேன் என்று உன் ஒட்டகங்கள் குடித்து தீரு மட்டும் வார்ப்பிப்பேன் என்றதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீட்டில் தங்கள் இடம் உண்டு, ஒட்டகங்களுக்கு தீனி உண்டு என்று சொல்லி தன் வீட்டிற்கு அழைக்கிறாள். எனவே கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக போகிறவர்கள் குணலட்சணங்கள். அவள் கன்னியாயிருந்தாள். ஷீ வாஸ் ஏ வர்ஜன். ரெபெக்காவை பற்றி எழுதும்போது அவள் புருஷனை அறியாத கன்னியாயிருந்தாள். ஆதியாகமம் 24:16 வாசிக்கிறோம். அவள் கற்புள்ளவள் என்று அறிகிறோம். கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளை அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 11:2 வாசிக்கிறோம். உங்களை கற்புள்ள கன்னிகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நியமித்தபடியால் என்கிறார். இங்கே கற்புள்ள கன்னிகை என்பதற்கு கிரேக்க மொழியில் பர்த்திலோன் என்றுள்ளது. இதற்கு மேடின் மனமாகாதவன், அன்மேரிட் டாட்டர் திருமணமாகாதவன், மகள் வர்ஜன் கன்னி புருஷனை அறியாதவள் என்ற அர்த்தங்கள் உள்ளன. அதை போலவே கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகள் எப்படி இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 கற்புள்ளவர்கள் இவர்களே என்று வாசிக்கிறோம். ஒட்டகங்களுக்கு தண்ணி வார்த்தல். எலியசர் ரெபெக்காளிடம் தனக்கு மட்டுமே தண்ணீர் கேட்டார். ஆனால் 10 ஒட்டகங்கள் நெடு தூரம் பயணம் வந்தது. ஒட்டகங்களுக்கு தண்ணீர் தருவேன் என்றார். ஒரு ஒட்டகமானது தண்ணீரை ஒரு முறை உறிஞ்சி குடித்தாலே 20 கனல் அளவு குடிக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தால் 5 முறை குடித்தாலே 100 கனல்கள் தண்ணீரை குடிக்கும். அப்பொழுது 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீரை கொடுக்க ஊற்றினாள். ஒருத்தியாக மாலை வேளையில் எவ்வளவு தடவை கிணற்றுக்குள் ஏறி இறங்கியிருப்பாள். அவளாக முன்வந்து தாகமுள்ள எல்லா ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தருவேன் என்பது ஆகும். அவருடைய இரக்கம், குணம், அவருடைய நல்ல மனது, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல எண்ணம், நேரம், காலம் இவற்றையெல்லாம் பார்க்காமல், தன்னுடைய சிரமங்களையும் பாராமல், பெற்றோர் கோபப்படுவார்களோ என்று எண்ணாமல் தான் நேர்த்தி கொண்ட வேலையை முடியும் வரை அதை நேர்த்தியாக செய்து முடித்தாள். எல்லா குணங்களையும் வெளிப்படுத்தினாள். பலனை அறியாமல் செய்தாள். ரெபெக்காள் தன் செய்து கொண்டிருக்கும் வேலையை தன்னை ஈசாக்கு என்ற மனைவியாக போகிற என்பதை அறியாமலே செய்தாள். முதலில் எந்த பலனையும் அவள் எதிர்பார்க்காமல் இந்த காரியத்துக்காக சந்தோஷப்பட்டாள். செய்து காரியங்களுக்காக சந்தோஷப்பட்டாள். செய்து முடித்ததைத்தான் செய்தேன் என்று பெருமை பாராட்டினாள். ஆவிக்குரிய ரெபெக்காளுக்கு இப்பொழுது தேர்வு செலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிய வேண்டும். இந்த தண்ணீர் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் சந்தோஷத்தோடும் அமைதலோடும் அன்போடும் சமாதானத்தோடும் தர்க்கம் பண்ணாமலும் முறுமுறுக்காமலும் முழுவதுமாய் கூற வேண்டும். பலனை எதிர்பார்க்கக்கூடாது. சத்தியத்தை விற்கக்கூடாது. அப்பொழுது அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது என்பதை உணர செய்ய வேண்டும். பொன் காதனியும் கடக்கும். எலியாசர் தன் எண்ணத்தின்படியெல்லாம் நடந்த காரியங்களை எண்ணி சந்தோஷப்பட்டு எலியாசர் ரெபெக்காவை அழைத்து, நீ யாருடைய பெண் என்பதையெல்லாம் விசாரித்த பின் அவளுக்கு 1/2 சேக்கல் பொன் காதனியையும் 10 சேக்கல் 2 பொன் கடக்கங்களையும் வளையல்களையும் கொடுத்தாள். இங்கு தங்கம், கோல்டு வேதாகமத்தில் பொன் தெய்வ சுபாவத்தையும் டிவைன் நேச்சரை குறிக்கிறது. வேத வாக்கியங்களை கேட்டு தெய்வ சுபாவத்தை அடைவதை இது இங்கே காட்டுகிறது. மேலும் கை வளையல்கள் கேட்கிற வசனத்தின்படி செய்து நடத்து காட்டுகிறது. கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம். 1/2 சேக்கல் என்றால் என்ன? 1/2 சேக்கல் வேதத்தின்படி இஸ்ரேலில் ஒருவன் எண்ணப்பட்டவனானால் ஆஸ் பர் த கவுண்டிங் அவன் சாகாதபடி
பரிசுத்த சேக்கலின்படி அரை சேக்கல் ஆசாரிப்பு கூடாரத்திற்கு தர வேண்டும். இதை யாத்திராகும் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக போகிறவர்கள் தெய்வ சுபாவத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாமும் வாசிக்கிறோம். ரெபேக்காள் நான் போகிறேன் என்கிறார். ரெபேக்காவை ஈசாக்கிற்கு மனவாட்டியாக தெரிந்தெடுத்து கொண்ட பின்பு தன்னோட அனுப்பும்படி எலியாசர் கேட்டார். அப்பொழுது அவருடைய பெற்றோர் ரெபேக்காளின் சம்மதத்தை அவளே கூறும்படி அவளிடம், இந்த மனுஷனோடு நீ போகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அவள், நான் போகிறேன் என்றாள். ஈசாக்கு எப்படிப்பட்டவன், அவனுடைய குணங்கள் என்ன என்று எதையும் நேரடியாக காணாமல் அவள் விசுவாசித்தாள். அதை போலவே கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக போகிறவர்கள் அவரை காணாமலே விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் யோவான் 20:21 கிறிஸ்து தோமாவிடம், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார். கிணற்சண்டையில் சந்தித்தல். மீட் எ வெல். ரெபேக்காள் தன் தாதிகளுடனே புறப்பட்டு மீண்டும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது மாலை நேர தியானத்திற்காக ஒரு துறவண்டையில் ஈசாக்கு வரும்பொழுது இருவரும் சந்தித்து கொண்டார்கள். அந்த கிணற்றுக்கு லகாயிரே என்று பெயர். இதற்கு ஜீவனுள்ள தேவனுடைய கிணறு என்று அர்த்தமாகும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62-63 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக போகிறவர்கள் ரெபேக்கா எப்படி தாகமுள்ள ஒட்டகளுக்கெல்லாம் தண்ணீர் வார்த்து தாகம் தீர்த்தாலோ அதை போல வேதத்தை வாஞ்சித்து அதன் மேல் தாகமுள்ளவர்களாக ஜீவத்தண்ணீர் என்ற வேத வசனங்களை ஊற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை போல் அவர்களும் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர் 4:6 அவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏற்றினதாயும் இருக்க வேண்டும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை கேட்கிற யாவருக்கும் சந்தோஷத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். பவுல் அவர்கள் மூலம் அறிகிறோம். இது ஒரு சாதாரண வேலை அல்ல. இயேசு கிறிஸ்து சவுல் என்ற மனிதனை தெரிந்து கொண்ட பின்பு அவரை பற்றி கூறும்போது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார்கள். அவர் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்கிறார். ரெபேக்கா தெரிந்து கொண்டதும் ஒரு துறவண்டையிலே, ஈசாக்கோடு சந்தித்ததும் ஒரு துறவண்டையிலே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ரெபேக்காவாக இருக்கும்போது தெரிந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இங்கு ரெபேக்கா ஈசாக்கின் திருமணத்தில் உள்ளவைகளை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடியுங்கள். நீங்களும் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்வீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்றார். அவரோடு கூட 1000 வருடம் அரசாட்சியில் அரசாள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாயிருக்கிறார்கள். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருடம் அரசாள்வார்கள். ஈசாக்கு ரெபேக்காள் திருமணம் நம்முடைய ஆத்மா ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, நம் வாழ்க்கைக்கு முக்கிய பாடமாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அந்த திருமணத்தில் பங்கு பெற மனவாட்டியாக ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சத்திய வசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மெசேஜை உங்கள் நண்பர்களுக்கும்
உங்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.